So when you're talking about this discrimination, even within the industry, we are finding out this kind of in discrimination, especially in Malayalam industry. Now we are discussing Hema Committee report, and the most undiscussed part is the assistant directors and other junior artists facing lots of what do you say, human right violation. That's the term, I think. So last year there was an allegation against you came in social media saying that a junior artist was assaulted in the set of Pariyarum Perumal, and a lot of similar incidents are coming out. Can you get a clarification on this topic? What is this? No, last year a post in Facebook came out. In that, I think it was a clip of an interview. In that, the junior artist acted in Pariyarum Perumal has came out and said that there was a lot of abuses happened in the set of that movie. Is that true? Is there any? தெரில எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வந்து அவங்க சொன்ன வாக்குமூலமா யார் சொன்ன வாக்குமூலம் தெரில. நான் என்னோட ஃபோர்ஸ்ட் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, அவங்க நான் ஆக்டிங் வாங்கியிருப்பேன், அதை வேறு யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்லலை இது வரைக்கும். என்னோடய ஆக்டர்ஸ்க்கு தெரியும் எனக்கு நான் என்னவா எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறேன், என்னவா ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும். ஓகே, என்னோடய 3 சினிமாக்களும் என்னோடய ஆக்டர்ஸ் தான் சொல்லணும், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க யாருமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோடய கண்ணீரும் தெரியும், என்னோடய கோபமும் தெரியும். உங்களுக்கு எப்போவுமே வந்து அது மட்டும் தான் தெரியுது. நான் அவங்ககிட்ட கெஞ்சது அவங்களுக்கு வராது. ஓகேங்களா, என் ஆக்டர்ஸ் என் கண்ணீரையும் பார்த்துருக்காங்க, என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட மௌனத்தையும் பார்த்துருக்காங்க, என்னோட அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க, என்னோட லோன்லையும் பார்த்துருக்காங்க அவங்க. ஓகே, என்னோட ஆக்டர்ஸ்க்கு என்னோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு என்னோட 4th ஃபிலிம்லேயும் 4 படத்துலையுமே என்னோட ஆக்டர்ஸுக்கு என்னோட மொத்த கதையுமே தெரியும். எந்த ஆக்டர்ஸ்க்குமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தெரியாமல் நடிச்சதே கிடையாது. நான் அவங்களை கூப்பிட்டதே கிடையாது. எவ்ரி ஆக்டர்ஸுக்கும் என்னோட ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டு தான் நான் ஆக்டிங்கே கூப்பிடுவேன். இங்கே இருக்க எல்லா ஆக்டர்ஸ் நிக்கிலாவாகட்டும், ரஜிஷாவாகட்டும், என் கூட நடித்த எல்லாத்துக்குமே என்னோட ஒட்டுமொத்த கதையும் நான் சொல்லியிருப்பேன். ஒட்டுமொத்த கதையும் அவங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. Thank you for making the clarification. And what is your take on this discussions happening in Malayalam industry regarding this discriminations? எனக்கு தெரியல கரெக்டாக அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணல. ஓகே, பட் விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க பேசுனாங்கன்னா அதுக்கு நம்ம செவி சாட்சி தான் ஆகணும். அதுக்கு நம்ம வந்து காதுகள் கொடுத்து தான் ஆகணும். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேசுனாங்க அப்படின்னா நாம் அதை உதாசீனப்படுத்த முடியாது. தேங்க்யூ சார். கம்யூனிசம் சிம்பிள் காட்டிட்டு இருக்கு. ஏன் அந்த சிம்பிள் டைரக்ட் நார்மலி நம்ம ஃபிலிம் பார்க்கும்போது ஏதாவது என்னோட அப்பா கம்யூனிஸ்ட், சித்தப்பா அப்பாவோட பிரதர். ஓகே, அவர் கம்யூனிஸ்ட். ஓகே, நான் எங்கள் அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்தீங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு சாமி, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர். எங்கள் சித்தப்பா வந்து கம்யூனிஸ்ட். இந்த 2 பேர் தான் என்னை வளர்த்தாங்க. அப்படிங்கும்போது அந்த படத்தில் எங்கள் சித்தப்பாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எங்கள் சித்தப்பா பையனும் இந்த விபத்தில் இறந்து போயிட்டான். த சேகர் கேரக்டர்ஸ் மை சித்தப்பாவோட சன். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் கம்யூனிஸ்ட் வீட்லேயும் இந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த நிகழ்வு நடந்து, இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஓகே, அதனால் அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணிடுறோம்.